நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி தாபா ஸ்டைல் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற மாதிரியே நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணாவே போதும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்கிற தந்தூரி சிக்கன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த லெக் பீஸ் இந்த மாதிரி கீரி வாங்கிட்டு வந்திருக்கு. இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி இது 1.5 கிலோ இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரு 5 பீஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, தயிர் இதை மட்டும் நாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறின பிற்பாடு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துனா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்து உப்பு சேர்த்துட்ருக்கேன். இது கூட நல்லா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருந்ததுன்னா நல்லா நமக்கு ஊறி ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போது நல்லா ஒரு பெரிய லெமனையே பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு பின்னாடி நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்படி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்ருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது ஓமத்தூள், ஓமத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா இருக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லது. பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். காளா நமக், இது எல்லாம் நம்ம சேர்த்துறப்ப நமக்கு ஒரிஜினலாக நமக்கு தாபாவில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும், அதே வாசனையோடு இருக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன். கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி ஊற வைக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் பத்தலன்ட்டு இன்னும் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணுங்க. நல்லா ரப் பண்ணி மசாலாலாம் தடவி வச்சுருக்குங்க. இதை நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊறட்டும். இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நான்ஸ்டிக் பேனில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ பேன் காஞ்சிருச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம சிம்லையே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு வேக வைக்கலாம். இப்போது இது ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா நல்லா ஊறி இருக்குது. மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மெஸ் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, ஆனால் இந்த ஜூஸியாக இருக்கு இல்லைங்களா, அது விளையாடுறப்ப நமக்கு ஸ்மோக்கியாக இருக்கும். இப்போ திருப்பி வச்சுருக்கேன். ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. திருப்பி வச்சு 2-3 நிமிஷம் அதை அப்படியே காட்டினா போதும்.
ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அளவுலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா ஜூஸியாக அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவில் யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தந்தூரி சிக்கன் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நமக்கு வந்து ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.